நம்ம கம்ப்யூட்டர்லயும், லேப்டாப்லயும் யூஸ் பண்ணிட்டு இருக்க மவுஸ், நம்ம பேசுறது எல்லாத்தையும் ஒட்டு கேக்குது அப்படின்னு நம்மள எத்தன பேருக்கு தெரியும்? உளவு பார்க்குற மைக்ரோஃபோனா நம்மளுடைய மவுஸ் மாறும் அபாயத்துல இருக்கிறதா விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. வாங்க இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம்ப்யூட்டர்ல வெறும் கிளிக் பண்ணவும், ஸ்க்ரால் செய்யவும் மட்டுமே மவுஸ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம எல்லாம் தவறா நினைச்சிட்டு இருக்கோங்க. ஆனா இப்போ இருந்து உங்க மவுஸ பார்க்குற பார்வையே உங்களுக்கு கண்டிப்பா மாறும். கலிபோர்னியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு புதிய உளவு முறை உங்க மவுஸையே ரகசிய மைக்ரோஃபோனா மாத்தி நீங்க பேசுறதெல்லாம் கேட்க முடியும் அப்படின்னு அதிர்ச்சி ஊட்டி இருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள் இந்த முறைக்கு மைக் இ மவுஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த தந்திரத்துடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்யூட்டர் மவுஸ்ல பயன்படுத்தக்கூடிய சென்சார்கள் ரொம்ப ரொம்ப அதிக உணர்திறன் கொண்டதுங்க. சோ நம்ம பேசும்போது ஏற்படக்கூடிய ஒரு சிறு ஒலி அதிர்வுகளையும் மவுஸுடைய சென்சாரால கண்டுபிடிக்க முடியுமாம். இந்த அதிர்வுகளை தனக்கு சாதகமா பயன்படுத்திக் கொள்ளும் சைபர் தாக்குதல் செய்யறவங்க மவுஸ தற்காலிக மைக்ரோஃபோனா செயல்பட வச்சு யாருக்குமே தெரியாம உங்களுடைய உரையாடல்களை ரகசியமா கேட்க முடியும். மவுஸ் மாதிரி எளிமையான சாதனங்களை வைரஸ் ஸ்கேன் செய்யறது குறைவுதான் அப்படின்னாலும் தாக்குதல் நடத்துறவங்க அந்த சிஸ்டத்துக்குள்ள நுழைஞ்சு தகவல்களை எளிதா திருட இது ஒரு புதிய வழியை திறக்குதுன்னு சொல்றாங்க. சோ ஆராய்ச்சி குழுவும் என்ன சொல்றாங்கன்னா, தாங்கள் சேகரித்த அதிர்வு தரவுகளை இரைச்சலை நீக்கிறதுக்காக சிறப்பு வைனர் ஃபில்டர் மூலமா அனுப்பி பின்னாடி வார்த்தைகளை அடையாளம் காண செயற்கை நுண்ணறிவு அமைப்புக்கும் வழங்குறாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, பேசப்படக்கூடிய வார்த்தைகளை புரிந்து கொள்றது கடினமா இருந்தாலும் எண்களை ஏஐயால ரொம்ப எளிதா பிரித்தெடுக்க முடியுதாம். சோ இதோடைய பொருள் என்னன்னா, தாக்குதல் நடத்துறவங்க நீங்க பேசும்போது வெளிவரக்கூடிய கிரெடிட் கார்டு நம்பர்ஸ், ஓடிபி அல்லது பாஸ்வேர்டை கூட திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த முறை பயங்கரமா இருந்தாலும் கவலையெல்லாம் வேண்டாங்க. இதை வெற்றிகரமா செயல்படுத்துறதுலயும் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு அப்படின்னும் நம்மளுக்கு ஆறுதலான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ மவுஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டாயமா நம்ம ரொம்ப சமமான, சுத்தமான ஒரு பிளாட்டான சர்ஃபேஸ்ல தான் வைக்கணுமாம். சோ மவுஸ் மேட் அல்லது மேசை விரிப்புல இருந்தது அப்படின்னா அந்த அதிர்வுகளை பிடிக்கிற திறன் கொஞ்சம் கம்மியாகி உளவு பார்க்கிறது தோல்வி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. சோ சுற்றுப்புற இரைச்சல் அதிகமா இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய உரையாடல்களை புரிஞ்சுக்கிறது அதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமாம். ஆராய்ச்சியாளர்கள் இது ரொம்பவும் கடினமான தாக்குதல் அப்படின்னு சொன்னாலும் பாதுகாப்பு நிபுணர்கள் இதுவரைக்கும் கண்டு கொள்ளாத எளிய சாதனங்களான மவுஸ் கூட உங்களுடைய உளவு கருவியா மாறலாம் அப்படிங்கறத இந்த ஆய்வு முதன் முறையா உலகத்துக்கு உணர்த்தி இருக்கு. சோ இனிமே உங்க மவுஸ நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு கண்ணு அது மேல வச்சுக்கோங்க.